கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 27 சங்கீதம் 10 என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். 27 சங்கீதம் 10 என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இங்கே பக்தன் ரொம்ப விசுவாசமாக சொல்கிறார், என் தாய் தகப்பன் என்னை விட்டாலும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார்னு விசுவாசமாக சொல்கிறார். ஆமேன். உங்களையும் உங்கள் சொந்தக்காரங்க இல்லை நீங்கள் எல்லாரோடையும் நேசித்த ஒரு நபர், இல்லை உங்கள் உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு நபர், உங்கள் தாயாக இருக்கலாம், உங்கள் தகப்பனாக இருக்கலாம், நீங்கள் நேசித்தவங்க உங்களுக்கு கைவிட்டாங்களா? ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன். ஆமேன். நான் தனியாக இருக்கேன், இந்த பிரச்சனை எப்படி சமாளிப்பேன், எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, இன்னும் பிறந்திருந்து இந்த நாள் வரைக்கும் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களே, ஏசப்பா சொல்கிறார், தாயின் கருள் உருவாகும் முன்னே உன்னை தேர்ந்தெடுத்துறேன், அப்போலேருந்தே நான் உன்னை சேர்த்து கொண்டேன், உன் கூடவே தான் இருக்கேன், இனிமேலும் கூடவே இருப்பேன், பயப்படாதே, கலங்காதே, நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வாதத்தை உயர்த்துவேன்னு சொல்கிறார். ஆமேன். உங்களை சேர்த்து கொள்வார். அவர் உங்களுக்காக இருக்கிறார். வேறு யார் வேணும்? இந்த உலகத்தையே படைத்த தேவன் உங்கள் கூட இருக்கும்போது யார் உங்களுக்கு கூட வேணும்? அவர் உங்களை நிச்சயமாய் சேர்த்து கொள்வார். அவர்கிட்ட போங்க. அப்பான்னு நீங்கள் போகும்போது அவர் எப்பவுமே உங்கள் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், பாதுகாப்பார். அவரிடம் போங்க, நிச்சயமாய் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.